நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை எதிரி போல் நடத்துவதா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். இன்று காலை டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக்குடைய முதல்வர்கள் கூட்டத்தில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியுடைய மைக் ஆனது அணைக்கப்பட்டதை அடுத்து அவர் 5 நிமிடங்கள் கூட பேசுவதற்கான ஒரு முழுமையான அனுமதியானது தனக்கு வழங்கப்படவில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். அதற்கு மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் ஒன்றை பதிவிட்டுள்ளார். மம்தா பானர்ஜியை மத்திய அரசாங்கமானது அவமதித்துள்ளது மிக முக்கியமாக கூட்டாட்சி என்ற ஒரு நடைமுறையில் இதுதான் ஒரு கூட்டுறவு கூட்டாட்சியா, ஒரு முதல்வரை இப்படித்தான் நடத்துவதா என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது கடும் கண்டனமாக தற்போது மத்திய அரசு பார்த்து அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது என்பதை மத்திய பாஜக அரசானது புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஒரு கூட்டாட்சியில் அனைத்து குரல்களும் மற்றும் மரியாதைகளும் அனைத்திற்குமே மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்போதைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எதிர்கட்சியினுடைய ஒரு குறிப்பாக இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பாக மம்தா பானர்ஜி மட்டும்தான் இன்றைய அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவரும் பேசுவதற்கு முறையான அனுமதியானது வழங்கப்படவில்லை. மற்ற முதல்வர்களுக்கு குறிப்பாக ஆந்திரா உள்ளிட்ட முதல்வர்களுக்கு சுமார் 20 நிமிடங்கள் வரை பேசுவதற்கான அனுமதியானது வழங்கப்பட்ட நிலையில் தனக்கு 5 நிமிடத்திலேயே மைக்கானது துண்டிக்கப்பட்டு விட்டது என்பது ஏற்புடையதாக இல்லை. இது ஒரு மிகவும் ஒரு தன்னை இன்சல்ட் செய்யும் செயல் என்ற ஒரு கருத்தை மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேசும்பொழுது இருந்தது. அவருக்கு ஆதரவாக தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் தன்னுடைய கருத்தை பதிவிட்டுள்ளார். நந்தா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. நிதி ஆயோக் கூட்டத்தில் இனிமேல் ஒருபோதும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. அதேவேளையில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பேசிக் கொண்டிருந்த போது மைக் அணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த மம்தா பானர்ஜி கூட்டத்திலிருந்து உடனடியாக வெளிநடப்பு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி நிதி ஆயோக் கூட்டத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை 20 நிமிடங்கள் பேச அனுமதித்ததாகவும் தன்னை 5 நிமிடங்கள் மட்டுமே பேச அனுமதித்ததாகவும் கூறினார். இது மாநில கட்சிகளை அவமதிக்கும் செயல் என்றும் இனி ஒருபோதும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்தார். And you only need on behalf of opposition, only I am there, and you stop my mic. আপনি আমার মাইক বন্ধ করে দিচ্ছেন। আপনাদের এই বঞ্চনা আমি মানি না, তাই মনে রাখবেন আমি চললাম। दीदी ये बंगाल का दीदी इंसल्ट है, ये दीदी ये आपका इंसल्ट नहीं है, सब रीजनल पार्टी का इंसल्ट है।